ஹாய், வெல்கம் டு மோமோஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பன்னீரை எப்படி க்யூப்ஸாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வரணும். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை, பிரியாணி இலை போட்டுக்கலாம். கட் பண்ண வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேணாம், சட்னிக்கு கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா, வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்தோடனே ஒரு 4 தக்காளி போல் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் முந்திரி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் போட்டு மூடி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இன்னொரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், அடுத்து பட்டை, கிராம்பு. இப்போ நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல, அதை ஆட் பண்ணி ஜாரை கழுவி ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. நம்மளுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா அது பாயில் ஆகும்போது கட்டியாகும். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் தனி மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வறுத்து வச்ச பன்னீரை அதில் போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்தோடனே கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம், சிம்மில் வச்சுட்டு. அவ்வளோதான், ரெடி ஆனோடனே மேலே கஸ்தூரி மேத்தி போட்டு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு சர்வ் பண்ணலாம். பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.